இந்த நைட்டி பிரச்சனை தான் இப்ப இருக்கிறதுலயே பெரிய பிரச்சனை. நான் கேட்டது நீங்க நைட்டி போட்டு வந்திருக்கீங்க, எவ்வளவு பெரிய கான்ஃபிடன்ஸ் வேணும் தெரியுமா? ஹேட்ஸ் ஆஃப். அவர் எனக்கு கொடுத்தது. MBA படிக்கும்போது நீங்க நைட்டியோட தான் காலேஜ் போனீங்களா? தப்பான ஐடியாலஜி இப்படி பண்ணா Excuse me, what தப்பான ideology? No, Ari sir. இப்ப இந்த ஃபுட்டேஜ் ஃபுல்லா போடுங்க, எடிட் பண்ணாம போட்டு காமிங்க, அப்பதான் மக்களுக்கு உண்மை தெரியும். இப்பெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. செகண்ட் முன்னாடி உனக்கு அது கேட்டுச்சா? நம்ம கேட்டானா? அது இல்லங்க அந்த வீடியோல 5 செகண்ட் முன்னாடி. பிக் பாஸ் காமன் மேன் அப்படின்னு ஒரு ஷோ போயிட்டு இருக்கு. இதான் உங்களுக்கே தெரியுமே, பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள போறதுக்கு காமன் பப்ளிக்ல இருந்து பொருத்தமான ஆள் இவர் தான் அப்படின்னு செலக்ட் பண்றதுக்கான ஒரு ஷோ தான் இந்த ஷோ. அதாவது ஜெனரல் பப்ளிக்ல இருந்து ஒரு 50 பேரை ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு மெகா ஆடிஷன் மாதிரி இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோக்குள்ள போட்டு அதுல இருந்து செலக்ட் ஆறவங்கள பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள அனுப்புறதுக்கான ஒரு கான்செப்ட் தான் இது. இப்போ இந்த சிங்கிங் காம்படிஷன், டான்சிங் காம்படிஷனுக்கெல்லாம் ஊரா போயிட்டு பார்ட்டிசிபென்ட்ஸ் செலக்ட் பண்ணி அப்புறம் மெகா ஆடிஷன் வச்சு அதுல இருந்து செலக்ட் ஆறவங்களை காம்படிஷனுக்குள்ள போடுவாங்களா, அந்த மாதிரி கான்செப்ட் தான். இதுக்கு முன்னாடி மத்த பிக் பாஸ் லாங்குவேஜஸ்ல வந்து இந்த ஷோ ட்ரெண்டிங்கா போய் நல்ல வியூஷிப் கிடைச்சு சக்சஸ்ஃபுல்லா போனதுனால இப்ப தமிழ்லயும் லான்ச் பண்ணிருக்காங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் சீசன் வந்து இப்ப போயிட்டு இருக்கு. இதை எதுக்கு பாத்துக்கிட்டு அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா சரி, இதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு எபிசோட் பார்க்கலாம் அப்படின்னு உட்கார்ந்தேன். ஆனா பார்க்கும்போது ஆக்சுவலி அது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா அதுல வர்ற ஒருத்தவங்களுமே வந்து வித்தியாசமா இருக்காங்க. வித்தியாசமான கேரக்டர்ஸ், பர்சனாலிட்டிஸ், பிஹேவியர்ஸ், வேற மைண்ட் செட் இருக்கிறவங்களா இருக்காங்க. சில பேரை பார்க்கும்போது நம்மளும் இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். சில பேரை பார்க்கும்போது இவங்கள மாதிரி நம்ம இருக்க கூடாது அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா இன்னொரு பக்கம் இப்படி பப்ளிக் ஆடிஷன்ற பேர்ல எல்லாருக்கும் முன்னாடி மொக்க வாங்க வச்சு இது தேவையா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள போறதுக்கான வாய்ப்பு கிடைக்காட்டி இது மூலம் ஒரு ஃபேஸ் வேல்யூ கிடைக்குதுல, ஒரு அட்டென்ஷன் கிடைக்குதுங்கும் போது அதுவும் ஓகேவா தான் ஃபீல் ஆகுது. இதுல ஒரு பார்ட்டிசிபென்டா வந்தவங்க தான் இந்த நைட்டி அக்கா பிரியா வர்ஷினி. இவங்க இந்த பிக் பாஸ் காமன் மேன் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இழைக்கப்பட்டது அநீதி, என்ன தப்பா பேசிட்டாங்க, ஒரு நைட்டி போட்டது குத்தமா, இவங்கள நைட்டியே போட மாட்டாங்களா அப்படின்னு இன்டர்வியூ கொடுத்து எல்லாருடைய அட்டென்ஷனையுமே கிராப் பண்ணிக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சீசன்ல ஜூலியோட அந்த 5 செகண்ட் வீடியோ போட்டு காமிங்க அப்படின்னு சொன்ன மாதிரி நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஃபுட்டேஜ் ஃபுல்லா போடுங்க, எடிட் பண்ணாம போட்டு காமிங்க, அப்பதான் மக்களுக்கு உண்மை தெரியும் இப்பெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. செகண்ட் முன்னாடி உனக்கு அது கேட்டுச்சா? நம்ம கேட்டானா? அது இல்லங்க அந்த வீடியோல 5 செகண்ட் முன்னாடி. அட நைட்டி போட்டு போனது ஒரு குத்தமா? இந்த காலத்துல என் ட்ரெஸ்ஸை பத்தி எல்லாம் எல்லாரும் பேசுறாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் எல்லாருக்கும் யோசிக்க தோணி இருக்கும். ஆனா இந்த எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு வந்து உண்மை என்னங்கிறது புரிஞ்சுது. ஆக்சுவலி டெலிகாஸ்ட் ஆன எபிசோட்லயே ரொம்ப நேரமா போன பிரச்சனை இந்த நைட்டி பிரச்சனை தான். அதை எடிட் பண்ணாம போட்டுருந்தா அந்த ஷோ எப்படி இருந்திருக்கும் நம்மளே யோசிச்சு பார்க்க வேண்டியதா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டிவிக்குன்னு ஒரு ஷோக்குன்னு அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அதுக்கான டைம் டியூரேஷன் ஒன்னு இருக்கு. அந்த டியூரேஷனுக்குள்ள ஒரு ஃபுல் எபிசோட போட்டு காமிச்சே ஆகணும். அண்ட் அந்த எபிசோட் வந்து சுவாரஸ்யமா இருக்கணும்னா எப்படி கட் பண்ணி பேஸ் பண்ணணும்ன்றதுக்கு ஏத்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது எல்லாரும் பார்ட்டிசிபேட்டும் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல் ஃபுட்டேஜ் போட்டு காட்டுங்க அப்படின்னா இட்ஸ் நாட் பாசிபிள்ங்கிறது அவங்களுக்கும் தெரியும். என்னடா ஏ சரி, அதை விடுவோமே. எபிசோட்ல ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்கு சொல்றேன். இவங்க வந்து ஒரு நைட்டியை போட்டுட்டு கையில பூல் பேண்ட் போட்டு ஒரு மாதிரி தூக்கி கொண்டே போட்டு வந்து நிக்கிறாங்க. இவங்களுக்கு பக்கத்துல ஒரு ரெட் கலர் சூட் போட்டு ஒரு அக்காவும் வந்து நிக்கிறாங்க. அவங்க இன்னொரு கண்டெஸ்டன்ட். ஆக்சுவலி இந்த ஷோல ஹோஸ்ட் வந்து மாயா தான். ராஜு வந்து ஜட்ஜா இருந்தவர். இந்த எபிசோட்ல கொஞ்சம் ஷஃபிள் பண்ணி ஜட்ஜ் சீட்ல வந்து மாயா உட்கார வச்சுட்டு ராஜு வந்து ஆங்கரிங் சீட்க்கு போயிருப்பாரு. இந்த 2 கண்டெஸ்டன்ட்ட பார்த்த உடனே மாயா கிட்ட முதலாவது கேள்வி, வை நைட்டி? ஆக்சுவலி பார்த்த எல்லாருக்குமே அதுதான் ஃபீல் ஆகியிருக்கும். ஏன்னா ஒரு டிவி ஷோ, ரியாலிட்டி ஷோன்னு சொல்லியாச்சு. இதுல வந்து நைட்டி போட்டு திடீர்னு ஒருத்தவங்க வந்து நிக்கும் போது ஒய் நைட்டின்ற கேள்வி எல்லாருக்குமே வந்திருக்கும். அதுதான் மாயாவும் கேட்டாங்க. அதுக்கு வந்து நைட்டி போட்டாக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இட்ஸ் மை கம்ஃபர்டபிள் ட்ரெஸ், எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, காமன் மேன் ஷோ தானே, நான் வந்து காமன் மேன் ரெப்ரசன்டேட்டிவா வந்திருக்கேன், அதனால ஒரு காமனான ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இடம் பொருள் லேவல்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் தானே போடணும், நீங்க இந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க அப்பவுமே வந்து இது என்னோட உரிமை, இது எனக்கு பிடிச்ச ட்ரெஸ், எனக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ், ஏன் நீங்களாம் நைட்டி போட மாட்டீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர எதுக்கு அந்த காமன் பிளாட்ஃபார்முக்கு நைட்டியோட வந்தாங்க அப்படின்றதுக்கான ஒரு ப்ராப்பர் ரீசன் சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒரு டியூஷன் சென்டர்ல டீச்சரா ஒர்க் பண்றாங்களா. அப்போ ஓவியா கேட்பாங்க, நீங்க உங்களோட டியூஷன் சென்டருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி இந்த நைட்டியை போட்டு தான் போவீங்களா அப்படின்னு கேட்டப்போ இல்ல நான் அங்கெல்லாம் நைட்டி போட்டு போக மாட்டேன்ற பதில தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்ப அங்க மட்டும் இடம் பொருள் லெவல் எல்லாம் பாக்குறீங்க, இந்த ஷோக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னா ஐ யூ ட்ரைங் டு அட்ராக்ட் பீப்புள் அப்படின்ற மாதிரி ஜட்ஜஸ் சைட்ல இருந்து கேட்டிருப்பாங்க. வந்து இவங்க ஆமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஓகே, இவங்க ஜெனுவினா பேசுறாங்க, ஸ்ட்ராட்டஜிக்கலி ஏதோ ஒரு மூவ் பண்ணிருக்காங்கன்ட்டு அடுத்த கேள்விக்கு போயிருப்பாங்க. இதுல அந்த ரெட் சூட் போட்ட அக்கா வேற கையை தூக்கி எனக்கு ஒரு விஷயம் சொல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது உள்ள வர்றதுக்கு முன்னாடி அந்த ரெட் சூட் போட்ட அக்கா கிட்ட இந்த நைட்டி அக்கா வந்து புலம்பிட்டு இருந்திருக்காங்க. அதாவது சொல்லிட்டு இருந்திருக்காங்க, எனக்கு
வந்து இந்த ட்ரெஸ் கொஞ்சம் இப்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது, நான் கான்ஃபிடென்ட்டா போட்டு வந்துட்டேன், ஆனா நீங்க எல்லாருமே வந்து பிரசன்டபிளா இருக்கும்போது நான் இப்ப போகணுமான்னு எனக்கு தோணுது, இப்ப நான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை அந்த ரெட் சூட் போட்ட அக்கா எல்லாருக்கும் முன்னாடி போட்டு உடைச்சிருவாங்க. ஆனா அதையுமே அந்த நைட்டி அக்கா எக்ஸெப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. என்னோட வீட்டுல வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றதுக்கான ஒரு எக்ஸெப்டன்ஸ் எனக்கு கிடைச்சது இல்ல, என்னை யாரும் விட்டது கிடையாது. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டா என்னை பார்த்து நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் பிரேக் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்லுவாங்க. இப்போ இது வந்து ஒரு பெரிய ஆர்கியூமெண்டா போயிட்டு இருக்கு. ஏன் வந்து பிக் பாஸ் ஷோக்கு இவங்க ஒரு நைட்டியை போட்டு வரக்கூடாதா அப்படின்னு சில பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் நைட்டியை போட்டு போகணும், வேற எவ்வளவோ ட்ரெஸ் இருக்கே, வேற எவ்வளவு கம்ஃபர்டபுளான ஆடைகள் இருக்கே, அதுல ஏதாவது ஒன்று போட்டுட்டு போயிருக்கலாமே அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. So here I have to tell you something which is absolutely my opinion. இடம் பொருள் லேவல் இப்படிலாம் சொல்லும்போது நமக்கு கோவம் வருது இல்ல, அதெல்லாம் விட்டுட்டு ஒரு சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா நைட்டி அப்படிங்கிற ட்ரெஸ்ஸோட மீனிங் என்ன, அது எதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு? நைட்டி அப்படிங்கிறது நைட்ல கம்ஃபர்டபுளா தூங்குறதுக்காக, கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆடை. அதாவது லேடிஸ் வந்து உள்ள எல்லாம் எதுவும் போடாம ஃப்ரீயா தூங்குறதுக்காக வடிவமைக்கப்பட்ட ஆடைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஆண்களுக்கு வந்து கைலி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்க மாதிரி பெண்களுக்கு நைட்ல தூங்குறதுக்காக நைட்டி. இப்ப இந்த நைட்டியை போடுறது ஒரு சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல வந்து சொல்றதுக்கான தேவை என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அப்சல்யூட்லி நம்ம என்ன ட்ரெஸ் போடணுங்கிறது வந்து நம்மளோட சாய்ஸ் தான். 200% அது நம்மளோட சாய்ஸ் தான். அதை பத்தி யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஆனா ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது எதுக்காக ஒரு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கான அப்ரோப்ரியேட் ட்ரெஸ் அதுங்கிறதுக்காக. ஒரு கோர்ட்ஸ்க்கு போகும்போது இந்த ட்ரெஸ் தான் போடணும்னு ஏன் சொல்றாங்கன்னா அதுக்கான அப்ரோப்ரியேட் ட்ரெஸ் அது. சர்ச்சுக்கு போகும்போது இல்லாட்டி ஒரு கோவிலுக்கு போகும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா இந்த இடம் பொருள் லேவல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். சரி, இதை எக்ஸெப்ட் பண்ணிக்கலனே வச்சுக்குவோம். ஆனா நைட்டின்ற ஒரு ஃப்ரீயான ஒரு ட்ரெஸ்ஸை ஒரு ஷோக்கு போட்டு போனதுக்கு சரியான ஒரு ரீசன் சொல்லியிருக்கணுமா இல்லையா? அததான் மாயா கேட்பாங்க. வை நைட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான ரீசன் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த விஷயம் அதுலயே முடிஞ்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு பாஸ் பண்ணி போயிருப்பாங்க. ஆனா இவங்க வந்து அதுக்கான ஒரு ப்ராப்பரான ரீசன் சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் அந்த கான்வர்சேஷன் அவ்வளவு பெருசா போச்சு. சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு வெட்டிங் ரிசப்ஷனுக்கு இவங்க அந்த நைட்டியை போட்டு போவாங்களா? ஒரு சர்ச்சுக்கு கோவிலுக்கு எங்கேயாவது போகும்போது இந்த நைட்டியை போட்டு அவங்க போவாங்களா? இட்ஸ் மை கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு ஒரு ஹானர் பண்ற ஒரு இடத்துல, அவங்க ஒரு விருது வாங்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இந்த நைட்டியை போட்டு போய் நிப்பாங்களா? பிகாஸ் இட்ஸ் மை கம்ஃபர்டபுள் ட்ரெஸ். சரி, நைட்டி பிரச்சனையை விடுங்க, நீங்க எதுக்காக பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்டப்போ, வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு ஹர் அண்ட் டு ஹர் ஃபேமிலி, அவங்களோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, அந்த ஒரு இதுல இருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன், எனக்கு லவ் தேவைப்படுது, கேர் தேவைப்படுது, எனக்கு டைவர்ஷன் தேவைப்படுது அப்படின்னு ஒரு சிம்பத்தட்டிக்கலான ஒரு ஸ்டோரியை தான் சொல்லுவாங்களே தவிர எனக்கு இந்த டேலண்ட் இருக்கு, என்னால பாட முடியும், ஆட முடியும், என்னால இது பண்ண முடியும், என்னோட கேரக்டர் மூலமா இத்தனை பேர் இன்ஸ்பயர் பண்ண முடியும், இந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க அந்த ஷோல சொல்லல. மாயா அவர்கள் வந்து ஒரு நல்ல கிளாரிபிகேஷன் கொடுப்பாங்க. அதாவது நீங்க போட்ட ட்ரெஸ்ஸை பத்தி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்க அழகா தான் இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் நீங்க போடுங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இந்த ட்ரெஸ்ஸை ஏன் போட்டு வந்தீங்கன்னு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டப்போ நீங்க அதுக்கு சொன்ன ரீசன் வந்து அக்செப்டபிளா இல்ல. இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் தெலுங்குல வந்துட்டு இதே மாதிரி நைட்டி போட்டு ஒருத்தங்க போயிருப்பாங்க, அவங்க ட்ரெண்ட் ஆனதுனால அதை பார்த்து நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்களோ அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். நீங்க ரொம்ப ஃபேக் அப் தெரியுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப கூட அது உங்களோட ஒப்பீனியன், நீங்க அதை வச்சுக்கோங்க, என்ன நீங்க கேள்வி கேட்க வராதீங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி ரூடா பிஹேவ் பண்ணிருப்பாங்க. ஒரு கட்டத்துல ராஜு அவர்கள் ஏதோ பேச போகும்போது விட்டா நான் அடிச்சிருவேங்கிற மாதிரி ஒரு பொசையான ஒரு பிஹேவியர்ல இருப்பாங்க. என் பேரை நீ கரெக்டா சொல்லு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி ரூடா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. எடுத்த எடுப்புல மூஞ்சில் அடிச்ச மாதிரி நீங்க வந்து ரெட் கார்டு கொடுத்து உங்களை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லாம மரியாதையா இதனாலதான் அனுப்புறோங்கிறது வந்து மாயா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதாவது நீங்க வந்து இப்போ மென்டலி வந்து ஒரு மாதிரி ஸ்டேபிளா இல்ல, நீங்க ஆல்ரெடி வந்து அப்பா அம்மா இல்லாத கிரீஃப்ல இருக்கீங்க. இப்போ இன்கேஸ் நீங்க வந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள போனீங்கன்னா அங்க இன்னும் நிறைய மென்டலி வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் வரும், அங்க இன்னும் உங்களுடைய மென்டல் ஹெல்த் வந்து பாதிக்கப்படும். அப்ப நீங்க போயிட்டு சரியா கியூர் ஆகிட்டு உங்களோட மென்டல் ஹெல்த் ஸ்டேபிளா வச்சுட்டு அடுத்த சீசனுக்கு மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மாயா வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க நினைச்சிருந்தா இப்போ ரெட் கார்டை காமிச்சு அனுப்பியிருக்கலாம், அப்படி பண்ணாம ஒரு சரியான எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. அண்ட் அதுக்குமே வந்து என்னோட மென்டல் ஹெல்த் பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்க, என்னோட மென்டல் ஹெல்த் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு இவங்க ஆர்கியூமெண்ட்க்கு தான் போவாங்களே தவிர அதை எக்ஸெப்ட் பண்ணிக்க ரெடியா இருக்க மாட்டாங்க. எனக்கு வந்து பாக்குறதுக்கு நைட்டி அக்கா எப்படி தெரிஞ்சாங்கன்னா சீசன் 1ல ஜூலியை கொஞ்சம் ரெசம்பிள் பண்ண மாதிரி இருந்தாங்க. முக்கியமான விஷயம் அவங்க பேசுறது என்ன, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு அவங்களுக்கே புரிய மாட்டேங்குது. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நைட்டி அக்கா மேலேயுமே யாருக்குமே வெறுப்பு கிடையாது. பட் அந்த மொமெண்ட்ல வந்து அவங்களோட ஒரு விஷயத்தை அவங்க எக்ஸெப்ட் பண்ணிக்காம சும்மா எல்லாரையுமே ட்ரிகர் பண்ணி தப்பா பேசி அதை பத்தியே இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறதுனாலதான் அவங்க மேல அட்டென்ஷன் போகுது.
அண்ட் மேபி அதுக்காக கூட அவங்க அப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. சோ இதுதான் அந்த நைட்டி அக்காவோட பிரச்சனை. அண்ட் அவங்களுக்கு பக்கத்துல இன்னொரு ரெட் கலர் சூட் போட்டு ஒரு அக்காவும் கம்பெடிட்டரா இன்னொரு கண்டஸ்டன்டா வந்திருந்தாங்க. அவங்களோட ஆன்சர்ஸ்மே வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கல. ஆனா அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோல நான் பேசினது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாத ஒரு பாட்டை மட்டுமே அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. இட்ஸ் சோ அன்ஃபேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்னோட எபிசோட் வந்து லாஸ்ட் நைட் தான் ரிலீஸ் ஆச்சு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஐ ஃபெல்ட் ரியலி பேட் பிகாஸ் நாங்க நிறைய பேசியிருக்கோம். இட்ஸ் நாட் even 10% வாட் வி ஸ்போக். அவங்க எப்படி போர்ட்ரே பண்ணியிருக்காங்கன்னா என்னை பத்தி ஒரு விஷயமும் இல்லை. இட்ஸ் லைக் நான் எனக்கு எதுவுமே சொல்றதுக்கே இல்லை. இப்போ அவ்வளவு சொல்றதுக்கு இல்லைன்னா என்ன அங்க வரைக்கும் எதுக்கு எடுத்துட்டு வராங்க? இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டஸ்டன்ஸும் வந்தாங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாத கண்டஸ்டன்ஸும் வந்திருந்தாங்க. இதுல இந்த அக்காவை பார்க்கும்போது அவங்களுடைய சிரிப்புல அவங்களுடைய பிஹேவியர்ல ஒரு இன்னசென்ஸ் தெரிஞ்சது. அவங்க நிஜமாவே இன்னசென்ட்டா இல்லாட்டி இன்னசென்ட்டா இருக்க மாதிரி ட்ரை பண்ணாங்களான்றதெல்லாம் தெரியல. ஆனா பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இன்னசென்ட்டா கியூட்டா நல்லா இருந்தாங்க. அவங்களை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு அக்கா வந்தாங்க. அதே மாதிரி இன்னசென்ட்டா இருக்க ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனா அவங்க கிட்ட கொஞ்சம் ஏதோ ஃபேக்கா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. பட் ஐ டோன்ட் நோ. ஒரு கேள்வியும் கேட்கலையே. நான் சொல்லிட்டேன், நான் சிங்கர். அதுல இன்னொரு மேல் கண்டஸ்டன்ட் வந்திருந்தாரு. அவர் பண்றது பேசுறது அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆம்பளை ஜெனலியாவை தன்னை காமிக்க விரும்பினாரோங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அவரோட பர்சனாலிட்டி அவர் பிரசென்ட் பண்ணிக்கிட்ட விதமே ஒரு மாதிரி ஃபேக்கா இருந்துச்சு அப்படிங்கிறது இஸ் மை ஹம்பிள் ஒப்பீனியன். ஐ டோன்ட் நோ உங்களுக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுதானா? நான் எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு அவரை பார்க்கும்போது. இந்த அக்கா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ரொம்ப கன்வின்சிங்கா பேசினாங்க, ஆன் பாயிண்ட்ல பேசினாங்க. நான் அந்த மாதிரி குண்டா இருக்கேன், நான் குண்டா இருந்தா கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள போறதுக்கே செலக்ட் ஆயிருக்கேன் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கும் என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றத சொல்லியிருந்தாங்க. அந்த பாயிண்ட்டும் வேலிடா இருந்துச்சு. அவங்க வந்து செலக்டும் ஆகியிருந்தாங்கன்ற போது இட் இஸ் சம்திங் வெரி மீனிங்ஃபுல். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் வந்திருந்தாங்க. இதுல எனக்கு ஞாபகம் இருக்கு கொஞ்சம் பேர் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸ்பெஷலி நேத்து பார்த்த எபிசோட்ல வந்தவங்களும் நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்களும் பார்த்ததுல யாராவது இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டிஸ் இருந்தாங்க அப்படின்னா சொல்லுங்க. இதுல உங்களோட ஒப்பீனியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நம்ம சேர்ந்து கத்துக்கலாம். தட்ஸ் இட் ஃபார் தி வீடியோ. பை.